ஹாய் மக்களே, குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ நாங்கள் ஹாப்பி தீபாவளி தீபாவளிக்கு எண்ணெய் வைக்க போகிறோம். எண்ணெய் வச்சு குளிக்கிறது நம்ம பாரம்பரியம். ஹாய், எந்திரிச்சோடனே எண்ணெய் வைக்க போகிறோம். இதயம் வாங்க வேண்டும். ஆமாம், தினந்தோறும் ஜோதியா மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்ன இதுவும் கிடைக்கும், அதனால தான் நான் இதயம் நல்ல வாங்கிக்கிறேன். அந்த எண்ணெய் கிடைக்குது மாமா. நான் ஜோதியா மேடத்தோட தீவிர விசிறி. 2 வருஷம் நம்ம தேய்க்கல, குழந்தைகளாக இருந்ததால் இந்த வருஷம் என்ன தேய்க்கல. ஏற்கனவே லைட்டாக தேய்ச்சிட்டோம், இருந்தாலும் நல்லா தேய்க்கல. அதனால ஆரம்பிச்சேன், சரி இதை மக்கள்கிட்ட காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு தொடர்பும் போட்டாங்கன்ற மாதிரி திருப்பி நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து தேய்க்கிறோம். லேசாக தேய்க்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் ஒரு 3 தடவை தேய்க்கணும். ஒவ்வொரு தடவை தேய்ச்சேன். பொறுமை இன்னொரு தடவை வீடியோவில் சொல்லுவோம், நல்ல விஷயத்த சொல்லுவோம், தெரியாதவங்க பழைய கட்டோம்னாங்க. நிறைய பேருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாதுல்ல. ஆமாம், எண்ணெய் வச்சு குளிக்கிறது தான் நம்ம பாரம்பரியம். அதனால் நாங்கள் எண்ணெய் வச்சு குளிச்சுப்போம். நல்லெண்ணெய் நேரம், இதயம் நல்லெண்ணெய். எண்ணெய் தேய்ச்சி நீங்களும் குளிங்க, அப்போனா தான் நல்லது. நல்லது இல்லை, இது ஏதோ அசுரனை கொண்டு நாளாம்ல, ஏதோ அரக்கனை தீபாவளி அவன் செத்ததுக்கு இது பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தலை முழுவாங்கள்ல, கெட்டவன் போயிட்டா நல்லது பிறக்கட்டும்னு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது துணி வேட்டெல்லாம் போட்டு நான்வெஜ் சாப்பிட்றது. ஆமாம், அதே தீபாவளி. ஆனால் எந்த அரக்கன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா அப்படி மசாஜ் பண்ணி வரும். கிருஷ்ணேனா கிருஷ்ணன் நினைக்கிறேன். என்னாகுமா, ஏதோ மலை மேலே இருக்கிற அரக்கனை கொள் அந்த மாதிரி கதை. சரியா சொல்லுத்தாங்க, நீங்கள் என்ன தேய்ச்சி குளிங்க. சரியா யாவும் இல்லை, சின்ன பிள்ளைல சொல்லி கொடுத்தாங்க. உடம்புக்கு நல்லது. தேய்ச்சிட்டேன். ஓகே மக்களே, அடுத்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுக்கோம், ட்ரெஸ்ஸை காமிக்கிறோம். ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அடுத்தடுத்து எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோமுங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு சர்ப்ரைஸ். ஆமாம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் அது நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்படின்னாத்தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, சொல்லுமா. நாங்கள் காலைல டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறோம். எங்கள் கோயிலுக்கு வருஷம் கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். என் செல்லக்குட்டி ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நீங்கள் குளிச்சிட்டிங்களா? கேளு. நீங்க குளிச்சிட்டீங்களா? நான் குளிச்சிட்டேன். இருக்காது, ஆகக்கூடாது. திரும்பி காட்டு, திரும்பி காட்டு, திரும்பி காட்டு. பாருங்க, பாப்பா குளிச்சிட்டாங்க, வீட்டுக்காரம்மா குளிச்சிட்டாங்க. ஆமாம், சாமி கும்பிட போகிறோம். நானும் என் மகனும் மட்டும் குளிக்கணும். குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே போய் ஒரு ரவுண்ட்ஸ் போட்டு வரணும். தம்பி போய் குளியா, குளிக்க போகிறேன். போய் குளிச்சுட்டு வந்தோடனே ட்ரெஸ் மாற்றிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவோம். நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. குளிச்சுட்டு வந்துடுறேன். சாமி கேட்டு சத்தம். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தான் எப்போவுமே நாங்கள் ட்ரெஸ் போடுவோம். இப்போத்தையும் நாங்கள் எல்லோரும் குளித்து முடித்தோம். என் செல்லக்குட்டி குளிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. இன்னும் ஒரு சிங்கக்குட்டியும் குளிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. குளிச்சு சாமி கும்பிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி ஸ்வீட் சாப்பிட்டு நானும் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கேன். சாமி கும்பிட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கேட்டு போடுவோம். வருஷம் பண்ணுறதே, அவங்க ஒன்றும் புதுசாக பண்ணல, எப்போயுமே அப்படி பண்ணுவோம்.
இந்த வட்ட சேனல் இருக்கனால நாங்கள் சேனலில் போட்டு வேறு ஒன்றும் இல்லை. என்ன ஆகுமா? ஆமாம், மக்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேணாம். வருஷம் வருஷம் நாங்கள் உண்மையிலே பண்ணுவோம். அதெல்லாம் முடிச்சு மறைச்சோம். எல்லாரும் சாமி கும்பிடுங்க. மணி அடிமா. என் செல்லக்குட்டி மணி அடிக்கிறாங்க. எல்லா பக்கம் காமிச்சு வந்துடுறேன். தொட்டு கும்பிடுங்க. 2 கையில் தம்பி. மணி போதும் அடிச்சது. தொட்டு கும்பிடு. ரேட் இருக்கு பக்கத்தில், பயமா இருக்கு. மக்களாகி உங்களுக்கும் தீபாராதனை. ட்ரெஸ் எடுத்து கொடுங்க எல்லாருக்கும். வாங்க வாங்க. விளக்கு போட்டேன். ஸ்வீட்டு சாமிக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட் வச்சாச்சு. காக்கி சட்டை ஃபஸ்ட்டு முதல் போட போகிறேன். ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், அதுக்கு முதல்ல போட்டு 2வது தீபாவளி ட்ரெஸ்ஸை போட போகிறேன். இது வந்து ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன், தெரிய மாட்டேது. இது வந்து மாமா ட்ரெஸ்ஸு. அது அவங்களோட ப்ராப்பர்ட்டி. அதனால் த்ரெட்டா ஏதோ ஒன்று. அது அவங்க கிளாஸு, அவங்க பர்ஃப்யூமு. இது வந்து எல்லாத்துக்கும் இந்த பர்ஃப்யூம். ஆமாம், ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. இவர் அதீஸோடது, அவரோட ப்ராப்பர்ட்டி, அவர் ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு. இது வந்து என்னோட வளையல், நான் சுடிதாரு. இது குட்டியம்மாவோடது, அவங்க ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து வெயிட்டு பாக்ஸ். இப்போ ஒவ்வொன்றா மாமா எடுத்து கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போய் ரெடி ஆக்கிடுவோம். யார் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்து வாங்க போகிறா? வேறு விஷயம் பாருங்க, சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணுவோம். எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே கலரில் இருக்கா? அதே சர்ப்ரைஸ். ஃபேமிலியாக ஒன்றா போடுற மேட்சா தெரியுதா உங்களுக்கு? ஃபோட்டோனே நல்லா தெரியும். இப்போ ஒரே ப்ளூவாக தெரியுது. என்னங்கம்மா, இங்க் ப்ளூவாக தானே தெரியுது. அது அவங்க வேட்டு பிரச்சனை பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. பாப்பாவுக்கு பாதியா, அண்ணாவுக்கு பாதியா? சரி, பாப்பால இருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வீட். செல்லக்குட்டிக்கு ஸ்வீட் கொடுப்போம். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு ஸ்வீட்டை வாயில வச்சு விட்ருங்க. 2வது ட்ரெஸ் மாற்றின பிறகு ட்ரெஸ் செல்லக்குட்டிக்கு ட்ரெஸ் வாங்கிங்க. வந்துருச்சு, வாங்கிக்கோங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. இங்கே மெத்தையில் வைடா பாப்பா. அம்மா 2வது இந்த கிடக்கு. அம்மா மாட்டி விடுவாங்க. கீழே வைடா தம்பி, போய் வாங்கிக்க. விபூதி போடுங்க மாமா பாப்பாவுக்கு. இவருக்கு ஒரு கவலை, காலில இருந்து துண்டோட இருக்கேன். நான் குளிச்சுட்டு துண்டோட தான்டா இருக்கணும். செல்லக்குட்டி நல்லா இருக்கணும். சரின்னு மட்டும் நல்ல பிள்ளையா ஒரு பிள்ளை சொல்லும். அடுத்ததா தம்பி பண்ணிடலாம். சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. தீபாவளி தம்பி. எனக்கு உனக்கு ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கோங்க. அடுத்ததா எனக்கு நீ எடுத்துக்கிடு. இறங்கி வா. நல்ல விஷயம்.
கண்ணாடி கீழே வச்சு. ஏன்னா அப்போதே அவங்களுக்கு பழக்கம் வரும். இங்கே வா, அப்பாவுக்கு ட்ரெஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு. வாங்க, அதெல்லாம் வச்சிரு 2 பேர் கீழே விழுந்துடும் அப்புறம். வாங்க, திரும்புங்க. இந்தாடா வைங்க, பிடிச்சிக்கோங்க. 2 பேர் அப்பா காப்பி கொடுங்க. அப்பா கொடுங்க. ஹாப்பி தீபாவளி. நன்றி செல்லங்களா. ஹாப்பி தீபாவளி செல்ல குட்டியலா. சரி, ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. ட்ரெஸ் மாற்றிட்டு வருவோம். எங்கள் ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறோம். வாங்க போகலாம். காமிங்க மாமா. குங்குமம் வைக்க மறந்துட்டேன். இந்த வச்சாச்சு. தம்பி ட்ரெஸ்ஸில் வைப்போம். லைட்டாக கரைப்பட்டா தெரிஞ்சிரும்ல இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. பொறுங்க ஒரு 1 நிமிடம். இங்கிலீஷ் சும்மா பேருக்கு வச்சிருக்கிறேன், குங்குமம் வைக்கணும்ல அதனால. நான் பட்டனை பிடிக்கிட்டாங்களே. என்னாச்சு? பட்டனை தச்சு சரியாக வைக்கல உங்களா? சரி, ரெடிமேட் அப்படி தானே இருக்கும். என்னுடைய தீபாவளி முதல் ட்ரெஸ் காக்கி சட்டை. ஆமாம், ஃபஸ்ட்டு தொழில் தான். சங்கத்தில் இருந்து கொடுத்தாங்க நம்மளுக்கு. டாடா இஸ் ஓட்டுநர் சங்கம், கர்னல் ஜான் பென்னிகோக் ஓட்டுநர் நல சங்கம் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம். வருஷம் தந்துடுவாங்க காக்கி சட்டையும் ஸ்வீட் பாக்ஸும். ஆமாம், அதனால் நாங்கள் ஸ்வீட் பாக்ஸுமே அதுதே வைப்போம் வருஷம். சங்கத்தோட நேம் பார்த்தீங்களா? அது தெரியுது மாமா. சங்கத்தோட நேம் ஜான் பென்னிகோக் ஓட்டுநர் நலச்சங்கம் கம்பம். இதுதான் எங்கள் சங்கம். டாடா ஏசி. நம்ம வண்டியை காமிச்சிருக்கீங்களா வீடியோவில்? ஆமாம், அந்த வண்டி தான் எங்கள் வண்டி, ஓட்டுற வண்டி. என்னுடைய முதல் தீபாவளி சட்டை எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் மம்மியில கலரு. சூப்பராக இருக்கா? போலீஸ் காக்கி. இத்தனை நாள் கொடுத்ததுக்கு ஒரு லைட்டாக இருக்கும். நான் ஒன்றே சொல்லிட்டேன். அதெல்லாம் கொடுத்ததை விட இந்த சட்டை சூப்பர் கலராக நல்லா இருக்கு. கொஞ்சம் நீட்டாக தெரியுது பார்த்தீங்களா? காக்கி சட்டை மாதிரியே தெரில. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா மக்களே? நல்லா இருக்கு. நாச்சுரே நல்லா இருக்கடா பாப்பா. பண்ணினே விடாம போட்டேன். கொஞ்சம் பிடிப்பாங்க போட போன்னு நினைக்கிறேன். திரும்புங்க. போட போட இப்படி லூஸ் ஆகும் சட்டை. 42 சைஸ் கொடுத்தேன். அவசர அடிதே. இப்போ தீபாவளி சீசனில் கம்பெனியில் தைச்சாலுமே அப்படி தானே தைக்கிறாங்க அவசர அடிதே. செம்மையாக இருக்குது, வேறு லெவல். ஆனால் கலர் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெஸ்ஸை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலே வாங்குவாங்க. நீட்டாக தெரியுதுல்ல, நல்லா இருக்கு. இதவே போட்டுட்டு போயிடலாம் போல தீபாவளி ட்ரெஸ்ஸுன்னு. சிம்பிள் மட்டும் நல்லா தீபாவளி ட்ரெஸ் இருந்தா இருந்து போகுது. அதனால ஒன்றும் இல்லை, வெளியில் பார்க்குறேன்னா அது ஆட்டோ, அதனால ஒன்றும் இல்லை. இருந்தாலும் தொழில் அதுதானே கஞ்சி ஊற்றுது. அதான் ஃபஸ்ட்டு போட்டு போயிடுவேன். மற்ற என்ன சொல்லுவாங்கன்னா, நாட்டுக்காக வாழணுமா இல்லையா, நமக்காக வாழணும். நம்ம நாட்டுக்காட்டு ஊர் என்ன பேசும். ஆமாம், ஏன்னா தீபாவளி ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்க வைக்கலையாங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுக்காக நான் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றி ஆகணும். அது எப்படி நாங்கள் காமோ பேக்காக எல்லோரும் மேட்சாக எடுத்துகிட்டு இவங்க இதை போட்டால் இப்படி மேட்சிங்காக இருக்கும். ஆனால் எனக்கு இதே பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்கு. கழட்டுங்க போதும். ஓகே மக்களே, சட்டை சூப்பராக இருக்கு. வேறு அவர் ஒருத்தர் தள்ளிக்கோங்க ஹரிஸ் கம்மி. இங்கே பாருங்க, அவர் காலையிலேருந்து எப்போ எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க துடியாக துடிச்சு கொண்டு மாற்றுறாரு ட்ரெஸ். எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு வேட்டு வெடிக்கும் போது பார்ப்போம். காலை முதல் ட்ரெஸ் ஏம்மா வேட்டு வெடிக்கும் போது ட்ரெஸ்ஸே சூப்பராக இருக்குது. அடுத்த ட்ரெஸ்ஸு போட்டு உங்கள் முன்னாடி நாங்கள் வரோம். தொங்க வேணாம், கொடுங்க. சும்மா போட்டு பார்த்து தானே கீழே வைங்க. தொங்கட்டும், எடுங்கம்மா, தூசி அடைஞ்சிரும். சும்மா வச்சாதே கசங்கி போகும். கசக்கி வச்சு கீழே வச்சாதே கசங்கி போகும். அதுக்கு தொங்கணும் அப்படியே நீட்டாக இருக்கும். அடுத்த ட்ரெஸ்ஸு போட்டு நாங்கள் வரோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது வேட்டு. ஹாய் மக்களே, எங்களோட தீபாவளி எப்படி இருக்கு? ஹாப்பி தீபாவளி. அப்போ போனது 1 hour லேட்டர். நாங்களே சொல்லிடுவோம். எங்க பாப்பா ட்ரெஸ் பாருங்க, கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கம்மா 4 பேர் கிளம்புங்க. பாப்பா ட்ரெஸ் எல்லாமே ப்ளூ. ப்ளூங்கோ எப்படி இருக்கு ட்ரெஸ்? சரி மக்களே, போய் வேட்டை பிடிக்க போகிறோம். தள்ளுங்கம்மா, நாங்கள் காமிக்கிறேன். ஆமாம், அப்படி முன்னாடி வா, பேச சொல்லுங்க. தெரியுதா? நானே
அடுத்து தம்பி இல்லை நல்லா இருக்கா நல்லா இருக்கா பின்னாடி போடா பின்னாடி ஆமாம் ஆ இந்த பிள்ளை பாருங்க. ஆமாம் ஆனால் அப்படி காட்டக்கூடாது. நல்லா இருக்கா நல்லா இருக்கா இதாக தீபாவளி ட்ரெஸ்ஸு. வாங்க வேண்டாம் போய் வேட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸ்வீட் சாப்பிடல ஸ்வீட்டு ட்ரெஸ் மாத்திரமே தரேன்னு ஆமாப்பா. தரணுமா இல்லையா? நீங்களும் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஸ்வீட் எடுத்துங்க. எனக்கு பிடிச்சது வரமாட்டேங்குது. எனக்கு பிடிச்சது நான் எடுத்துக்கிறேன். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. இந்தா இந்தா ஹாப்பி தீபாவளி. சரி ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. எனக்கு போதுமா போதும். நான் பிச்சு தரேன். அம்மா அம்மா தரோம் அம்மா தெரியும். பாதுஷா செம்மையா கீழே போட்டுருது அந்த பிள்ளை. இந்தாங்க எனக்கு போதும் போதும். வேட்டை உடைங்க. ஆமாம், இந்தாம சாப்பிடுங்க 2 பேரும். ஓகே மக்களே வாங்க வேட்டு பாக்ஸ் போய் ஓப்பன் பண்ணுவோம். மக்களே வேட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் வாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்க நானே ஒரு எக்ஸைட்மெண்ட். என்னென்ன இருக்குன்னா 30 ஐட்டம் இருக்கு. அது புரிய மாட்டேங்குது மாமா. பேர்லாம் யாருக்கு தெரியும்? படித்து பார்த்தேன். என்ன செய்ய கால கொடுமை எனக்கு புரியலை. கவர் சத்தத்தை பாருங்க. கசப்பு கசப்பு சார். இங்கே பாருங்க ஒரு ஆள் பொசிஷனில் உட்காந்துருக்கு. தள்ளுங்க மாமா. பாருங்க மக்களே நான் வீட்டுக்கு பாருங்க. வச்சிடுற பாப்பா. லட்டு சாப்பிட்டு இருக்கும்போது ஸ்வீட்டு இதே தொடாத. என்னென்ன வீட்டு இருக்கே பாருங்க. செல்லக்குட்டி என்ன அது? இது கூட உனக்கு தான் தருவோம். கம்மியமாக தாப்பி எல்லாம் உனக்கு தான் தருவோம். சரி எடுங்க போடுங்க. எடுத்துட்டு வாங்க கடக்கணும். இதை வெடிப்போம் சேர்ப்பேன். ம் ம் வெடிங்க எடுங்க எடுங்க. ஆகியே நைட்டு போடுவோம். சும்மா ட்ரெஸ் மாத்திரக்கா இப்போ நாங்கள் இந்த வேட்டை போடுவோம். அதுக்கப்புறம் அவனுக்கு லைட் தாங்க. உனக்குலாம் லைட்டு போட்டாலே சூப்பராகும். ஒரு நிமிஷம் தள்ளிக்கோங்க. இந்த பிள்ளையை காமிச்சு பாப்பா இங்கே பாருங்க. இங்கே இருந்துட்டீங்களா? நல்லா இருக்கா பாப்பா ட்ரெஸ்ஸு? மேக்கப் பாருங்க. மேக்கப்பு காமி மோ. அத்தடி கம்மல் பேர் ஆடுது. பத்தி கூட இல்லையாவே இருக்கு மாமா மேலதேன். ஒன்றும் இல்லையாவே. நான் ஜீனி வேட்டை எடுத்துக்கிறேன். இந்தா வாடகை எதை போடுறான். அதை போடு. சீனி வெட்டு வந்து போட்டுக்கலாம். நீ எடு வீடியோ எடு. 2 நாளைக்கு போடு நீ பாட்டுக்கு. மூடி வைடா. செப்பலை போடுங்க முதல்ல எல்லாரும் வெளியில் போய். நீ முதல்ல சாப்பிடுங்க. நீங்கள் முதல்ல கேட்டீங்களே சாப்பிடுங்க. வேட்டை பார்த்தோன்னே ஸ்வீட் வேணாமா பார்த்தீங்களா? சரி கொடு எனக்கு கொடு. ட்ரெஸ் எழுகாதம்மா. சாமி வீட்டில் சாமி ரூமில் இங்கே வேட்டு போடுறோம். மாமா போடுங்க. கையை பிடிச்சி போட விடுங்க. பாப்பா பொருடா இங்கே நில்லு. பிடிங்க கைய. இப்போ வந்துரு. ஹாப்பி தீபாவளி. அவ்வளோதானா? என்ன என்கிட்டே வந்துருச்சு. மாமா நீ வைடா. நாங்கள் பின்னாடி நிற்கிறோம். ரெடியா?
வேட்டு வெடிக்கும் போது எப்படி அப்பாட்ட போவேன்? தீப்பெட்டி இருந்தால் கூட பொருத்தி விடுங்க. நில்லுமாவே வேட்டுமா? அவ்வளோதே, மீதி நைட்டு போடுறீங்களா? பாக்கி நாங்கள் நைட்டு போடுறோம். அவ்வளோதான் கலராக தெரியும். ஆமாம், வேட்டு டப்பு டப்புன்னு வெடிக்கிறது எப்படி கலராக தெரியும் உங்களுக்கு? இந்த கம்மி மத்த அப்போ பூந்துட்டு. சரி. தள்ளு பாப்பா, தள்ளு பாப்பா. ஜலக்தி என்னது? ஹாப்பி தீபாவளி. நீ சொல்றா? எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம், குலசாமி கோயிலுக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் எங்கள் குலசாமி கோயிலில் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பாருங்க, அதே நிறையா பேர் கூட்டம் கூட இருந்துச்சு. ஆனால் போட்டாங்க, சாப்பிட்டு எல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் உட்காந்துருக்கோம். எங்கள் வெட்டிங் டே வீடியோவில் எங்கள் கோயிலை ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தெரியும். ஆமாம், வந்தோம், சாமி கும்பிட்டோம், சாப்பிட்டோம். உள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அதனால் இங்கே வச்சுருக்கோம். கோயில் அங்கே உள்ளே இருக்குது, சாமி திறந்ததே இருக்குது. அன்னைக்கு நாங்கள் வரும்போது கொரோனா டைம்னால அடைச்சிருந்துச்சு. இப்போ திறந்துருக்கு, உள்ளே போக முடியாது. என்ன பண்ண, உங்களுக்கு சேர்த்து நாங்கள் கும்பிட்டுக்கிறோம். வேறு உள்ளே போனால் விரட்டி வெளுத்துருவோம் அப்படின்னு வெளுத்து விட்ருவாங்க. உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாமாங்க. நான் கோயிலுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டாங்க. நாங்கள் இல்லை, யாருமே ஃபோட்டோ எடுக்க மாட்டோம். அதனால் நாங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நாய், நம்மளுக்கு ஒரு நாய் கிடையாது. அதனால் நான் உள்ள வீடியோ எடுக்கல, ஃபோட்டோ எடுக்கல. கோயிலை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பாங்க அந்த வீடியோவில். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்கள். புது இடம்னா அப்போ காமிக்காத இடம்னா சுற்றி காமிக்கலாம். என்னங்கம்மா, ஏற்கனவே காமிச்ச இடம் தான், அதனால் காமிக்கல. இப்போ வந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கோம், ஒன்றா சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். ஏற்கனவே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா, அந்த பூ வந்து மையா பூவா பார்ப்பீங்களாம். நிறையா கூட்டம் இருந்துச்சு இவ்வளோ நேரம் வரைக்கும். எப்படி ஒரு 300 பேர் 400 பேர் வரைக்கும் இருந்தாங்க. இப்போ எல்லோரும் போயிட்டாங்க, நாங்கள் மட்டும் உட்காந்துருக்கோம். தீபாவளி வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம்? காலையில் டிஃபன் முடிச்சிட்டோம், வீட்டில் தோசை ஊற்றி சாப்பிட்டோம். கோயிலில் சாப்பிட்டோம். மத்தியானம் கோயிலில் வர வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னும் வீட்டில் போய் தூங்கணும், நல்ல நாள் முழு தூங்க மாட்டேன்னா. சாப்பிட்டு சாயந்தரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாயந்தரம் ஏதாவது நான்வெஜ் சாப்பிட வேண்டியது. அவ்வளோதான், தீபாவளி முடிஞ்சு. சாயந்தரம் வேட்டு போட போகிறோம். எப்படிம்மா வேட்டு போடுவோம் தேவசரி? டொப்புன்னு போடுவோமா? சரி பாப்பா, என்ன போடுவீங்க நைட்டு? அது அப்படி வச்சிங்கன்னா பிஞ்சு போயிடும். நீங்களும் வேட்டு போடுங்க. சொல்லு இந்தா தேவசரி, நீங்களும் வேட்டு போடுங்க. சேஃப்டியாக போடுங்க. ஆமாம் ஆமாம், பாப்பா சேஃப்டியாக போடு சொல்லியாச்சு. வேட்டு பார்த்து சூதானமாக போடணும். சரி சொல்லு. வேட்டு பக்கத்தில் நின்று வேட்டை போட்டு வேட்டு பக்கத்தில் நிற்கக்கூடாது. ஆமாம், சூதானமாக போடணும். வேட்டு போட்டு சோப் போட்டுதே கை கழுவணும். கையில் பூரா கறி மருந்தாக இருக்கும், அதனால் சானிடைசர் பண்ணக்கூடாது. ஆமாம், கையை சோப் போட்டு நல்லா கழுவிட்டு சானிடைசர் பண்ணால் தீ பிடிச்சிடும். நல்லா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. மழை வரும் போலயே. மழை வர கூப்பில் இருக்குது. அந்த கேப்ல போயிட்டு வந்துடும்.
மழை வரும், மழை இறங்குது. அடுத்து என்ன வீட்டில் போய் வேட்டு போட வேண்டிய டும் டம் டம். மழை வந்தால் வேட்டு போட வேண்டியது. அப்படி டப்பு டப்புன்னு வேட்டு போடுவாங்களா தங்கம்? ம். சத்தம் கேட்குமா? இப்போ பார்த்தீங்களா எல்லாருமே ஒரே ப்ளூவில் தான் நினைஞ்சிருக்கோம். ஆமாம், சர்ப்ரைஸ் சொன்னேன்ல. ஆமாம் அது காலையில் ஓப்பன் பண்ணியாச்சுல. என்னென்ன ஆமாம் வீடியோ பார்க்குறவங்க ஒரே புள்ளி புள்ளியாக இருக்கு. புள்ளியாக இருக்கு. இந்த பிள்ளை என்ன வேட்டு போட்டுருக்கு வாயில். ஆமாம் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நம்மளாத்தையும் நல்லாயிருக்கும். அந்த காசரியா நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறந்துனா பெல் பண்ணாமுங்க, அப்படின்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்க்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.